எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலேயே கோவில் திருவாய்மொழியில் 3வது நூறில் 3வது பதியத்தில் 4வது பாட்டு, அதாவது 234வது பாட்டுன்னு வச்சுக்குவோம். 2922 பிரபந்தத்தில் லிப்கோவை பாருங்க. லிப்கோவோட பிரபந்தத்தை பார்த்தீங்கன்னா தான் இந்த நம்பர் கரெக்டாக வரும். நான் லிப்கோ பிரபந்தத்தை பார்த்து தான் சொல்கிறேன். அது சொல்கிறது லிப்கோ பிரபந்தத்தை படிச்சுட்டு தான் சொல்கிறேன். லிப்கோ பிரபந்தம் தான் அது அவரை நாதமுனிகள் எப்படி கம்பைல் பண்ணாரோ அதே மாதிரி அப்படியே போடுது. மற்றவங்களாம் அவங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2922வது பாட்டு, 4020 பாட்டுக்கு வருவோம். ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனேன் நிறைவொன்றுமிலேன் எண்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. ஈசன் வானவருக்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனே நிறைவொன்றுமில்லே எண்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே அப்படிங்கிறது பாட்டு. இது ஈசன்றது உங்களுக்கு தெய்வம் பெருமாள் நாராயணன் சொல்றது. ஈசன் வானவர்க்கு தேவர்களுக்கு மட்டும், தேவர்களுக்கு ஈசன், தேவர்களுக்கு தலைவன். ஈசன் வானவர்க்கு அப்படின்னு சொன்னா என்பன் என்றால் அப்படி சொன்னால் அது தேசமோன்னா அந்த இடத்துல பெருமையோன்னு வச்சுக்கோங்க. அது பெருமையா? தேவர்களுக்கெல்லாம் இவர் இறைவன் சொல்லிட்டா அதுதான் பெருமையா? அது இல்லை. அதை சொல்றாரு. அதுதான் இங்கே ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, வெங்கடாஜலபதிக்கு அது பெருமையா? தேவர்களுக்கு தான் தலைவர்னு. இன்னைக்கும் வெங்கடாஜலபதி திருப்பதி கோயில் போய் பார்த்தீங்கன்னா, திருப்பதி வேர்ல்டுலேயே 2வது திக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோம், 2வது திருப்பதி. வேர்ல்டுலேயே அவ்வளோ ஜனங்க வந்துட்டு போகிற இடம். அப்போ எவ்வளோ ஜனங்க வருது திருவேங்கட பெருமாளை வெங்கடாஜலபதியை சேவிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வரான்றதை பார்த்துக்கோ. இன்றைக்கும் இடம் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல, கூட்டம் பயங்கர கூட்டம். 10 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு ஆரத்திக்கு இப்பயே புக் பண்ண வேண்டியா இருக்கு. அது மாதிரி இருக்கு. அப்போ அது தெரியறது இல்லையா? அது பெருமை இல்லை. திருவேங்கடத்தானுக்கு அது பெருமை இல்லை. அது பெருமை இல்லை. அது பெருமையா? அது கிடையாது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் நான் ராஜா, தேவர்களுக்கு ஈசன், தேவர்களுக்கு அருள் புரியோன்னு சொன்னா எனக்கு பெருமை கிடையாது. அது பெருமை கிடையாது. திருவேங்கட பெருமாளுக்கு அது பெருமை கிடையாது. ஈசனேன்னா தாழ்ந்தவன் அர்த்தம். ஈசன்னா எதுலேயும் ஒரு இது இல்லாத, ஒரு நிறைவில்லாத ஒரு நீசன்னா தாழ்ந்தவன்னா குலத்தால் தாழ்ந்தவன் அல்ல. எந்த இடத்துலையும் குலத்தை சொல்லவே இல்லை. நம்மாழ்வாரும் சொல்லி நாராயணத்தில் எந்த இடத்துலையும் குலத்தை சொல்லியே வரல. ஞாபகம் வச்சுக்கோ. குலமே கிடையாது. ஈசனேன்னா செய்கைகளில் தாழ்ந்தவன். ஈசனின் நிறைவொன்றும் இல்லை. நிறைவா என்கிட்ட இது நல்ல குணம், இந்த நல்ல குணம், சூப்பரான குணம், இந்த குணம் என்கிட்ட நல்ல பெருமை வலிக்கக்கூடிய குணம் இருக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதவன். அது மாதிரி குணமே இல்லாதவன் நான். நிறைவொன்றும் இல்லை, நிறைவான எந்த நல்ல குணங்களும் இல்லாதவன். அப்படி இருக்க என்ன அப்படி இருந்தாலும் கூட எண்கண், அதாவது என் கண்ணுன்றது மீதுன்னு இந்த இடத்துல வச்சுக்கணும். என் மீது எண்கண் பாசம் வைத்த, என் மேலையும் பாசம் வச்ச நம்மாழ்வார் ஒன்றும் அப்படி கிடையாது. நீசனும் கிடையாது, நிறைவொன்றும் இல்லைன்னு கிடையாது. ஆனால் அவரை தாழ்த்தி சொல்லிக்கிறார். இது மாதிரி நீசனே நிறைவொன்றும் இல்லைன்னு தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார். அது ஒரு சான்றோருக்கு அணின்னு பேர். அது பேர் சான்றோருக்கு. அது ஒரு அணி. தன்னை உயர்ந்தவர்கள் தன்னை அடக்கமா தன்னை ஒண்ணுமில்லாதவன்னு சொல்லிக்கிறது. ராமானுஜ நூற்றாண்டாதி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இதுக்கு அடுத்தது அதுல நிறைய வரும். அது மாதிரிதான் ரொம்ப தன்னை இறக்கி சொல்லிப்பார் திருவேங்கடமுதனார். அது மாதிரி இங்க நீசனே நிறைவொன்றும் இல்லேன். நீசனேன்னா தாழ்ந்தவன், எந்த நிறைவான குணம் எதுவும் இல்லாதவன். எண்கண், அப்படிப்பட்ட எம்மீதும் பாசம் வைத்த என் மேலே அன்பு வைத்து எனக்கு அருள் புரிந்த பரஞ்சுடர் ஜோதிக்கே. பரஞ்சுடர்ந்தது உயர்ந்த சுடர் விட்டு எரியும். பரஞ்சுடர் ஜோதிக்கே, அந்த உயர்ந்த சுடர் விட்டு எரிய பிரகாசமா எரியக்கூடிய அந்த இறைவனுடைய அருளே அப்படிங்கிறதா இந்த இடத்துல அர்த்தம். ஈசன் வானோருக்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனே நிறைவொன்றுமில்லை என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே அப்படின்றது பாட்டு. இந்த பாட்டில் இப்போ நம்மாழ்வார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. திருவேங்கடத்தோட பெருமையை சொல்லியிருக்கார்.
அது இன்னைக்கும் இருக்கு, அப்பயே இருந்திருக்கு. அவர் காலத்திலேயே திருப்பதி போயிட்டு வருதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. வழி கிடையாது, வழியில புலி எல்லாம் இருக்கும். எங்க பெரியப்பா கூட அந்த புலிகிட்ட ஒரு அனுபவப்பட்டிருக்காரு. அதை நான் சொல்லியிருக்கேன், ரங்கநாதனுக்குலாம் சொல்லியிருக்கேன். திருப்பதிக்கு போகும்போது புலி வழியில உண்டு. அப்பெல்லாம் புலி நிறையா வரும், இப்போ கொஞ்சம் புலி கம்மி. அந்த மாதிரி திருவேங்கடத்து பெருமாள் வந்து அன்னைக்கே கூட்டம். எத்தனையோ வருஷத்துக்கு நம்மாழ்வார் உருவான காலத்திலேயே 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே 1000 அதாவது 6ஆம் நூற்றாண்டுன்னா 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுன்னா 1200 வருஷம், 1000 வருஷம் 1200 வருஷத்துக்கு முன்னாடியே 1300 1400 வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பதி கூட்டம் அப்படி இருந்திருக்கு. திருப்பதி அவ்வளோ பெருமையாக சொல்கிறார். அது வந்து பெருமாளுக்கு வந்து அது கிடையாது. அந்த மாதிரி தேவர்களுக்கு மட்டும் அரசன் கிடையாது, தேவர்களுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுறவர் கிடையாது, ராஜா கிடையாது. தேவர்களுக்கு மட்டும் ராஜா கிடையாது, தேவர்களுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுறவர் கிடையாது. ஈஸ்வரன் ஒன்றுமே இல்லாதவனா, தாழ்ந்தவன், என்கிட்ட எந்த நல்ல குணமுமே இல்லை, எனக்கே அவர் அருள் புரிகிறார். எங்கன் பாசம் வைத்தன்னா வச்சிருக்காருன்னு அர்த்தம். பாசம் வைத்த பரஞ்சுட ஜோதிச்சு அந்த பெருமாளுக்கு என் மேல பாசம் இருக்கிறதுனால அவருக்கு அந்த எண்ணம் இல்லைன்றது தெரியுது. அவருக்கு வந்து தேவர்களுக்கு தான் அரசன்ற எண்ணம் கிடையாதுன்றது தெரியுது. ஏன்னா எம்எல்ஏ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு அவர் தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறேன். ஓகே, நாளைக்கு அடுத்த பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.